பதாஞ்சலி கேஷ்காந்தி வழங்கும் மகமாயி. யாகங்கள் செய்தாலும் பூஜைகள் போட்டாலும் உன் விழி திறந்திடுமோ? கோபத்தில் வெறுத்தாலும் தீபத்தை மறுத்தாலும் உன்னருள் குறைந்திடுமோ? சரணம் உன் பாதம் தாயே, மனம் பார்த்து அருள்வாயே. பரணும் என்னை காக்க நீயே, குறை நீக்கி மகிழ்வாயே. உன்னை பாடினேன் நாடினேன் தேடினேன் என் தாயே மாயி. நீ ஆடிவா ஓடிவா காக்கவா என் தாயே மாயி. நீ எங்க இருந்து வர, எந்த ஊரு, இங்க என்ன பண்ற, எல்லா விவரங்களும் எனக்கு தெரிஞ்சாகணும். யார் சார் அவங்க? பக்கத்து ஊர் எஸ்பி. கண்டிப்பா அவங்க கிடையாது சார், நான் உங்களை பார்த்துருக்கேன். இந்த அம்மா வேற யாரோன்னு நினைக்கிறேன். யார் அவனா இருக்கட்டுமே, சும்மா இரு. இன்னைக்கு எந்த வம்பும் வேண்டாம். அந்த அம்மாவை பார்க்கும்போது உடம்பெல்லாம் நடுங்குது. வாங்கிருந்து போலாம். சரி சார். ரொம்ப அடிபட்டுச்சா? கொஞ்சமா தான். நீங்க 2 பேர் தானா? வீட்டாளுங்க யாரும் வரலையா? அவங்கள வீட்ல இருக்காங்க. அப்போ வீட்டுக்கு போலாமா? சரி வாங்க. அம்மா நிதானமா எழுந்துரு. உன்னை பிடிச்சிக்க நான் இருக்கேன். போலாமா? வாங்க. ஏய் மல்லி, என்னடி ஆச்சு? அது கோவில்ல பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கும் போது தெரியாம கீழே விழுந்துட்டேன். கால் சுளுக்கிடுச்சு. பார்த்து நிதானமா நடந்து போக தெரியாதா உனக்கு? கவனிக்கலமா. இவங்க தான் மல்லியை காப்பாத்துனாங்க. இவங்க இல்லனா அவன் மண்டையை உடைச்சிட்டு இருந்திருப்பா. ஏண்டா டேய், எந்நேரமும் அவ கூட தானே சுத்திட்டு இருக்க. கீழே விழாம பத்திரமா பாத்துக்க தெரியாதா அவ உனக்கு? விழும்போது விழ போறேன்னு சொல்லவே இல்லையே. சொல்லியிருந்தா பிடிச்சிருப்பா. போத நிறுத்து. யாராவது விழ போகும்போது சொல்லிட்டு விழுவாங்களா? விழ போறது தெரிஞ்சிருந்தா அவளே ஜாக்கிரதையா இருந்திருக்க மாட்டாளா? இத பாருங்க, பண்டிகை அதுவுமா மகாலட்சுமி மாதிரி வந்திருக்கீங்க. வாங்க, மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் வாங்கிட்டு போங்க. நீங்க எந்த ஊரு? எங்க அப்பா இந்த ஊருக்காரர் தான். பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு போனாரு. திரும்ப வரவே இல்லை. நான் மட்டும் அடிக்கடி இந்த ஊருக்கு வந்துட்டு போவேன். ஸ்மராமி தரணீதர ராஜகன்யா ஹஸ்தாப்ஜ சக்ரதரி சங்கபராபயாந்தம்
பொம்மைகளை ரொம்ப அழகா அடிக்கிருக்கீங்களே. வருஷா வருஷம் இது வாடிக்கைதா. அடுத்த வருஷம் பண்டிகை இன்னும் விசேஷமா இருக்கும். என்ன காரணத்துக்காக? மல்லிக்கு கல்யாணம் ஆயிடுமே. அவ புருஷனோட வருவா. கல்யாணமாகி முதல் வருஷம் நவராத்திரி. அவ இன்னும் குழந்தைங்க, அதுக்குள்ள இவளுக்கு கல்யாணமா? உங்களுக்கு அவ குழந்தைதான். ஆனா இந்த உலகத்துக்கு கல்யாணமாகாத கன்னி. அவ பண்ணிப்பாளோ மாட்டாளோ, நீங்களே முன்னாடி இருந்து பண்ணி வச்சிருவீங்க போல இருக்கு. இல்ல இவ்வளவு உறுதியா சொல்றீங்களே, அதான் கேட்டேன். அவ முக லட்சணம் கல்யாண அறிகுறியே எனக்கு காமிக்குது. அதனாலதான் சொன்னேன். நடக்கணும்னு இருந்தா நடக்கட்டும், எங்களுக்கு சந்தோஷம்தான். சந்தோஷமா நடக்க நீங்களும் அனுமதிக்கணுமே. நான் என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு பிடிச்ச பையனை அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவீங்க. தப்பா? மல்லிக்கு ஒருவேளை அந்த பையனை பிடிக்காம போனா? தேவையில்லாம இவங்களை வீட்டுக்குள்ள விட்டுட்டோம் போல இருக்கே. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க. நான் அப்போ கிளம்புறேன். மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் வாங்கிட்டு போக சொன்னீங்க, அதான் உள்ள வந்தேன். இல்லைன்னா நான் வந்த உடனே இங்க இருந்து போயிருப்பேன். வந்த இடத்துல இப்படி எல்லாம் பேசுறது தப்பு இல்லையா? தனக்கு விருப்பம் இருக்கிற விஷயத்தை தான் எல்லாரும் பேசணுங்கிறது மனுஷனுடைய ஆசை. ஆனா தெய்வ சங்கல்பம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? தாம்பூலத்தை கொடுத்து அனுப்பிவே லலிதா. தேவையில்லாம எனக்கு தலைவலி வரப்போகுது. தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு தோணினது அவங்க சொன்னாங்க, தப்பில்லை. வயசானவங்க காலையில இருந்து எதுவும் சாப்பிடல வேற, அதான் கோவமா இருக்காங்க. விருந்தாளி தெய்வத்துக்கு சமமானவங்க. காலையில இருந்து விரதம் இருந்து தெய்வத்தோட பேரை சொல்லி தெய்வத்துக்கு சமமான விருந்தாளியை இப்படி நிந்திக்கிறது தெய்வத்தையே நிந்தனை பண்ண மாதிரி இல்லையா? மனசு எப்பவும் அமைதியா இருக்கணும். அப்போதான் தெய்வமும் மனம் குளிரும். மனசுல அமைதி இல்லாம இருக்கும்போது விரதம் இருந்து பூஜை பண்ணாலும் தெய்வம் மனம் குளிருமா? ஏதோ நடந்து போச்சு, அதையே நினைச்சுக்கிட்டு மனசுல வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. சுமங்கலிங்க இப்படி வருத்தப்பட்டா அது குடும்பத்துக்கு நல்லது கிடையாது. நீங்க மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கோங்க. शरण्ये त्र्यम्बके गौरि नारायणी नमोस्तुते नारायणी नमोस्तुते सृष्टिस्थिति विनाशानां शक्तिभूते सनातनी गुणाश्रये गुणमये नारायणी नमोस्तुते नारायणी नमोस्तुते शरणागत दीनार्थ परित्राणपरायणे सर्वस्यार्ति हरे देवी नारायणी नमोस्तुते नारायणी नमोस्तुते हंसयुक्त विमानस्ते ब्रह्माणि रूपधारिणि कौशाम्बक्षरिके देवी नारायणी नमोस्तुते
வருத்தப்படாதீங்க. என்ன உங்க தாயா நினைச்சுக்கோங்க. சில நேரத்துல என்ன அறியாம கோவம் வந்துருது. தப்பு பண்றது தப்பில்ல. அந்த தப்பை நாம உணராம இருந்தாதான் தப்பு. எந்த வருத்தமும் எனக்கு இல்லை. परमेश्वरी निजात्मबोध सन्तुष्टे जय देवी प्रसन्नास्ये जय भक्तार्तिनाशिनी जय எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். जय देवी जगदाधारे जय जम्बारि संस्तुते जय सौभाग्य निलये जय जय पार्वती पद्मासे पद्मभूपूजिते शिवे परात्परे परानन्दे परमेश्वरी पाहि माम्. ஏத்த வித்யாசங்கரன் ஒரு நாள் கூட சந்தியா வந்தனும் பூஜை புனஸ்காரம்னு பண்றவன் இல்ல. ஆனா மாமா வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் பூஜை புனஸ்காரம்னு ரொம்ப ஆச்சாரமா இருக்கான். அதுக்குதான் வீட்ல பெரியவங்க இருக்கணுங்கிறது. வயசானவங்க இருந்தா இப்படித்தான். நீங்க இருக்கீங்கல்ல, உங்களால நவராத்திரி விசேஷம் எல்லாம் தெரியுது. நவராத்திரிக்கு நம்ம பக்கத்துல ஒரு வகையில அம்மனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா சில பேரு இந்த நவராத்திரி அன்னைக்கு ஸ்ரீனிவாச பத்மாவதி கதையே சொல்லுவாங்க. விஜயதசமிக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு. அந்த ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீனிவாச பெருமாள் அவதாரத்துல பத்மாவதியை கைய பிடிச்சது இந்த விஜயதசமி அன்னைக்குதான். அதனால இந்த நவராத்திரி வெங்கட்ரமண சுவாமிகளை கும்பிடுறவங்களுக்கு ரொம்ப விசேஷம். இதை தவிர வேற விதமான கதைகள்லாம் கூட இருக்குல்ல, நவராத்திரி சம்பந்தப்பட்ட கதைகள். பாண்டவர்கள் அஞ்ஞான வாசத்துக்கு போறதுக்கு முன்னாடி தங்களோட ஆயுதங்களை எல்லாம் பத்திரமா வைக்கிறதுக்கு சமய விருட்சத்துல தான் எடுத்து வச்சாங்க. அஞ்ஞான வாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மகாபாரத யுத்தத்துக்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் பத்திரமா எடுத்து வச்ச ஆயுதங்களை எல்லாம் மரத்துல இருந்து எடுத்தது விஜயதசமி அன்னைக்குதான். அதனால அதுவும் நவராத்திரி சம்பந்தப்பட்ட கதை தான். இன்னைக்கு அம்மனுக்கு விசேஷ அலங்காரம் என்ன அத்தை? இன்னைக்கு நவராத்திரி 4வது நாள். கூஷ்மாண்ட ரூபத்து அவதாரம். இயற்கையோட அழகுதான் இந்த அலங்காரம். सर्वभूतेषु विष्णुमायेति शब्दिता नमस्तस्यै नमः. 8 கைகளோட இன்னைக்கு அலங்கார ரூபிணியா இருப்பா. அந்த 8 கைகளையும் கமண்டலம், தனுசு, பானம், கமலம், அமுத நிறைஞ்ச கலசம், சக்கரம், அப்புறம் கதையை வச்சிட்டு இருப்பா. சிருஷ்டிங்கிற கடமையை செய்யறதுக்கு இங்கேதான் அந்த மகமாயி ஆரம்பிக்கிறான். सिंहासनेश्वरी श्रीललिता अंबिके भुवनेश्वरी सुरा सम्पूर्णकलसं रुधिराप्लुतमेव च दधाना हस्तपद्माभ्यां कूष्माण्डा सुभदास्तु मे. अखिलासुरा
சொல்லு ருத்ரா, விக்கிரகம் உங்ககிட்ட தானே இருக்கு. என்கிட்ட இருந்திருந்த நேரத்துக்கு புதையல் கிடைச்சிருக்குமே. விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் பூஜை பண்ணல. விக்கிரகம் இல்லைங்கிற, பொண்ணையும் காணான்னு சொல்ற. ஓ மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்ம எல்லாரையும் காப்பாத்துற தட்சிணநாத மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் கனகாம்பரி, விக்கிரகம் என்கிட்ட இல்ல. ஏய், முதல்ல பீடியை தூக்கி போடு, நாத்தம் தாங்கல. இத பாரு, ஒரு பௌர்ணமி முடிஞ்சிச்சு. நம்ம கிட்ட இருக்கிறது இன்னொரு பௌர்ணமி தான். குருசாமி சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? அதெல்லாம் இருக்கு. அந்த பொண்ணு மல்லி தான் அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டா. தேடி புடியா அவள. மொத்த ஊரு உன் கைக்குள்ள தானே இருக்கு. ஊரை விட்டு எங்க ஓடுவா? எங்க இருக்கான்னு சுலபமா கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வர முடியாதா? தேடாம விட்டுருவானா? ஊரெல்லாம் சல்லடை போட்டு தேடியாச்சு. அந்த பொண்ணு அரியந்தபுரத்துக்குள்ளேயே இல்ல. பின்ன வேற எங்க போய் தொலைஞ்சா? அந்த விக்கிரகத்துக்கும் தங்க புதையலுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அந்த பொண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சு போச்சா? எல்லாத்தையும் அவளே சுருட்டிக்கலான்னு திட்டம் போட்டிருக்காளா? முன்ன பின்ன தெரியாதவங்களை வீட்டுக்குள்ள சேர்க்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சேர்த்தேல, இப்ப நல்ல அனுபவி. டேய், அங்க என்னடா பார்வை? வெத்தலை கொண்டு வாடா. அந்த பொண்ணு ஒன்றும் அவ்வளோ புத்திசாலி கிடையாது. என்னையும் உன்னையும் அந்த குருசாமியை விட்டா புதையல் விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு எங்க ஓடுனா? எந்த ஒரு பொண்ணு? இங்க இருந்து காடு தாண்டி 60 மைல் போனா வடக்கு பக்கத்துல சக்கராபுரின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை சேர்ந்த பொண்ணுதான். அந்த ஒரு பொண்ணா? தாய் திருப்புர சுந்தரி அம்மனோட தலம் அது. எங்க இருந்து வந்தாலும் அங்கதான் திரும்பி போயிருப்பா. வா, நாமளும் அங்க போய் தேடலாம். ஏ மகேஷ், வண்டி ஏறா. அது நமக்கு தெரியாத ஊரு. அங்க போனா நம்மள பரதேசி ஆக்கிடுவாங்க, புரியுதா? இந்த ஊரா இருந்தா நமக்கு என்ன? இங்கிலாந்து ராணி அங்க உட்கார்ந்துட்டு இங்க நம்மள ஆளல. அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு நாம யாருன்னு காட்டுவோம். வா, நீ போயிட்டு வா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அட 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 அட, கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்கியா? விக்கிரகம் எப்படி இருக்குன்னு உனக்கு தான் தெரியும், பொண்ணு எப்படி இருப்பான்னு உனக்கு தான் தெரியும். எதுவுமே தெரியாத நான் அந்த ஊருக்கு போய் சங்கு உதவா? பசங்க கூட வராங்கல்ல, அவங்க பார்த்திருக்காங்க, அவங்க உதவி செய்வாங்க. போ. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். சக்கராபுரிக்கு என் கூட நீ வர்ற, அவ்வளவுதான். இன்னைக்கு நவராத்திரியோட 4வது நாள். அந்த தாயோட உருவத்தை கூஷ்மாண்டான்னு சொல்லுவாங்க. கதம்பவனவாசினி கனகவல்லினி